அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். போட்டித் தேர்வு, அதுவும் நீட் போட்டித் தேர்வு ஒன்றும் எட்டாத ஒரு தேர்வு அல்ல. அது எட்டிவிடும் தூரத்தில் உள்ள தேர்வு தான். ஆனால் அதற்கு நீங்கள் அதை எட்டி பிடிப்பதற்கு உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய உழைப்பும் சரியாக முன்னோக்கி செல்லும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த வெற்றிக்கனி உங்களுக்கு எளிதாக கிடைக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈதர், அதாவது நம்முடைய ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ் என்ற பாடப்பகுதியில் உள்ள ஒரு சின்ன முக்கியமான ஏரியா ஈதர்ஸ் ஏரியா. இதில் உள்ள ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஈதர்கள் தயாரித்தல் மற்றும் அதனுடைய பண்புகள் என்ற பகுதியில் கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்களுடைய தொகுப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போமா? வீடியோக்குள்ள போகலாமா பிள்ளைகளா? பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், when alkyl halides are heated with dry AgO2, அதாவது alkyl halide ஹீட் பண்றோம். alkyl halides are heated with silver oxide. பாருங்க, alkyl halide, that is RX. இதுதான் alkyl halide. காமன் நேம் alkyl halide, RX ன்னு சொல்லுவோம். இதை நம்ம எதோடு வினைப்படுத்துறோம்னா Ag2O சில்வர் ஆக்சைடு வினைப்படுத்துறோம். இப்போ இங்க பாருங்க, பெரும்பாலும் இந்த alkyl halideகளை சில்வர் ஆக்சைடு வினைப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா சிமெட்ரிக், அதாவது சீர்மை தன்மை உள்ள, அதாவது ஒரே மாதிரி இருக்கும் தன்மை உள்ள ஒரு பொருள் கிடைக்கும். என்ன கிடைக்கும்னு பார்க்க போறோம். இங்க பாருங்க, இப்ப என்ன நடக்கணும், இங்க 2 சில்வர் இருக்கு. இந்த 2 சில்வர் இங்க இருக்கக்கூடிய எக்ஸ், அப்ப எத்தனை எக்ஸ் இருக்கணும்? இங்க 2 எக்ஸ் இருக்கணும். அப்ப 2 RX. இரு மூலக்கூறு ஆல்கைல் ஹாலிடுகள் ஒரு மூலக்கூறு சில்வர் ஆக்சைடு வினைபுரிந்து சில்வர் ஆக்சைடு உள்ள Ag2, அதாவது 2 Ag மூலக்கூறு இந்த ஆல்கைல் ஹாலிடில் உள்ள இரு மூலக்கூறு எக்ஸை எடுத்துட்டு எப்படி போயிடும்? AgX போயிடும். இரு மூலக்கூறு AgX போயிடும். மீதி என்ன இருக்கு பாருங்க, மீதி என்ன இருக்கு? 2 R 1 O, அதாவது ROR. இதுதான் சிமெட்ரிக். பாருங்க, 2 பக்கமும் ஒரே மாதிரியான ஆல்கைல் தொகுதிகள், 2 பக்கமும் ஒரே விதமான ஒரே மாதிரியான ஆல்கைல் தொகுதிகள் இருக்கு. நடுவுல ஆக்சிஜன் இருக்கு. அப்படி நடுவுல ஆக்சிஜன் இருந்தா இதுக்கு பேரு ஈதர்னு பேரு. அப்ப 2 பக்கமும் ஒரே விதமான ஆல்கைல் தொகுதி இருக்கணும். இங்க பாருங்க, இந்த 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு ஈதர்னு சொல்ற வார்த்தை இருக்கணும். இங்க பாருங்க, இங்க எஸ்டர்னா நமக்கு என்ன ஃபார்முலா? RCOOR, அதாவது 2 Rக்கு மையத்தில் COO குரூப் இருக்கும், அசிட்டைல் குரூப் இருக்கும். அப்ப இது தப்பு. அடுத்து என்ன இருக்கு பாருங்க, பென்சீன் C6H6, இது ஒரு அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். சோ இது தப்பு. அடுத்து பாருங்க, கீட்டோன்ல என்ன இருக்கும்? CO தொகுதி இருக்கும். CO தொகுதி இருந்துச்சுன்னா இது கீட்டோன், தப்பு. நம்ம இங்க என்ன இருக்கு? சென்ட்ரல்ல ஆக்சிஜன் தொகுதி இருக்கு. ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா ஈதர். இரண்டாவது, இங்க Ag2X சில்வர் ஆக்சைடு வினைப்படுத்தும் பொழுது 2 பக்கமும் ஒரே மாதிரியான ஈதர், அதாவது C2H5O C2H5, 2 பக்கமும் ஒரே மாதிரியான ஆல்கைல் குரூப். இதுக்கு பேரு எத்தில், இதுக்கு பேரு எத்தில். ஆகவே 2 எத்தில் இருக்கிறதுனால டையத்தில் நடுவில் இருக்கக்கூடியது ஈதர். அப்ப டையத்தில் ஈதர். புரியுது இல்லையா? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஈதரை தரும். ஈதர் ரெண்டுமே 2 பக்கம் இருக்கக்கூடிய ஆல்கைல் தொகுதியும் ஒரே மாதிரியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இங்க எக்ஸ் கொடுத்தக்கூடிய எக்ஸாம்பிள்ல டையத்தில் 2 பக்கம் எத்தில் தொகுதி இருக்கு, நடுவுல ஈதர் தொகுதி இருக்கு. ஆகவே கரெக்டான ஆப்ஷன் டையத்தில் ஈதர். ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? பாருங்க, வாட் இஸ் த கரெக்ட் பாண்ட் ஆங்கிள் இன் டைமெத்தில் ஈதர்? என்ன கேட்டிருக்கான்? பாண்ட் ஆங்கிள் கேட்டிருக்கான். எதற்கு பாண்ட் ஆங்கிள் கேட்டிருக்கான்?
டைமெத்தில் ஈதர். அப்ப ஸ்ட்ரக்சரை போடுங்க. CH3 O CH3 தான் டைமெத்தில் ஈதர். இப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க, 2 CH3 தொகுதி இருக்கு. அதாவது 2 கார்பன். இந்த 2 கார்பனும் sp3 ஹைபிரிடைசேஷன். sp3 ஹைபிரைடேஷன், ஹைபிரிட் ஆர்பிட்டால். ஆகவே இது என்ன ஃபார்ம் ஆகும்னா டெட்ராஹெட்ரல் சேஃபை ஃபார்ம் ஆகும். நான்முகி வடிவத்தை உருவாக்கும். என்ன உருவாக்கும்? நான்முகி வடிவத்தை உருவாக்கும். அவர் நான்முகி வடிவத்தை உருவாக்குச்சுன்னா 109 டிகிரி 28 டிஜிட். இதுதான் நான்முகி வடிவ அமைப்பு. ஆனா இங்க என்ன இருக்கு பாருங்க, இந்த ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய இந்த தனித்த எலக்ட்ரான், லோன் பேர் எலக்ட்ரான்கள் என்ன செய்யும்னா, இங்கு இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளைகள், உதாரணமாக நீர் மூலக்கூறு எடுத்துக்கங்க. இதுதான் நீர் மூலக்கூறு. இங்க ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன் பக்கத்தில் 2 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த 2 ஹைட்ரஜனையும் இந்த லோன் பேர் என்ன செய்யும்னா கம்ப்ரஸ் பண்ணும், ஆக்சிஜனை நோக்கி அழுத்தும். அந்த லோன் பேர் எலக்ட்ரான், இந்த லோன் பேர் எலக்ட்ரான் இந்த 2 ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனை நோக்கி அழுத்துகிறது. அவ்வாறு அழுத்தும் பொழுது இந்த கோணம், டெட்ராஹெட்ரல் கோணம் 109 டிகிரி 28 டிஜிட் ஆனது 104 டிகிரி 28 ஆக மாறுகிறது. இது நீர் மூலக்கூறை பொறுத்தளவில். ஆனா இங்க என்ன நடக்குன்னா, இந்த ஆக்சிஜன் இருக்கக்கூடிய இந்த லோன் பேர், இங்க இருக்கக்கூடிய இந்த மெத்தில் தொகுதி, இது பல்கி தொகுதி, பல்கி குரூப். இந்த பல்கி தொகுதியை கம்ப்ரஸ் பண்ண முடியாது. லோன் பேர் எலக்ட்ரான் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 மெத்தில் பல்கி குரூப்ஸை கம்ப்ரஸ் பண்ண முடியாது. அதனால கம்ப்ரஸ் பண்ண முடியாதனால அது என்ன செய்யும், மேக்சிமம் டிஸ்டன்ஸில் உட்காரும். அவர் மேக்சிமம் டிஸ்டன்ஸில் உட்காரும் பொழுது நான்முகி வடிவத்தில் பெறக்கூடிய பிணைப்பு கோணத்தை விட சற்று அதிகமாகும், சற்று இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது சற்று இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க. சற்று இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வேல்யூ எங்க இருக்கு? 109 டிகிரினா நார்மல் டெட்ராஹெட்ரலுக்குள்ளது. ஆகவே இது தப்பு. இது 180 டிகிரி. 180 டிகிரினா இது நேர்கோட்டுக்குள்ளது. நேர்கோட்டுக்கான பிணைப்பு கோணம். 120 என்பது முக்கோண வடிவம், முக்கோணத்திற்கான பிணைப்பு கோணம், முக்கோண வடிவத்திற்கான பிணைப்பு கோணம். ஆகவே நமக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 2மே மெத்தில் தொகுதி என்பதனால லோன் பேர், ஆக்சிஜனில் உள்ள லோன் பேர் 2ஐயும் கம்ப்ரஸ் பண்ண முடியாது, சுருக்க முடியாது. ஆகவே அது சற்று டெட்ராஹெட்ரல் அமைப்பினுடைய கோணத்தை விட சற்று ஓய்ந்திருக்கிறதுனால அந்த மதிப்பு சற்று அதிகரிக்கிறது. ஆகவே அந்த மதிப்பானது 110 டிகிரிக்கு வருகிறது. 110 டிகிரிக்கு வருகிறது. கரெக்டான ஆன்சர் என்னது? 110 டிகிரி. அப்ப நமக்கு டைமெத்தில் ஈதரில் வரக்கூடிய பிணைப்பு கோணம் 110 டிகிரி. ஆனால் அமைப்பு நான்முகி அமைப்பு, டெட்ராஹெட்ரல் அமைப்பு. ஆனால் டெட்ராஹெட்ரல் அமைப்பினுடைய பிணைப்பு கோணத்தை விட சற்று அதிகமான பிணைப்பு கோணத்தை பெறுகிறது. ஓகே, புரியுது இல்லையா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? பாருங்க, 3வது क्वेश्चन. அப்சல்யூட் ஈதர் இஸ் டையத்தில். அவன் என்ன சொல்றான்? அப்சல்யூட் ஈதர் இஸ் டையத்தில் ஈதர்னு சொல்றான். அப்ப டையத்தில் ஈதர் நமக்கு தெரியும், C2H5O C2H5. இது டையத்தில் ஈதர். இந்த டையத்தில் ஈதர் இதை ஒரு அப்சல்யூட் ஈதர்னு சொல்றாங்க. அப்சல்யூட் ஈதர் ஏன் சொல்றானா, இப்ப நமக்கு தெரியணும் அப்சல்யூட் ஈதர்னா தட் இஸ் 100% ஈதர். பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும், மேக்சிமம் பெர்சன்டேஜ் ஈதர், 100% ஈதர். அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் மாய்ஸ்டர், free from moisture and other impurities, எதுவுமே இருக்காது. மாய்ஸ்டர், நீர்த்துளிகள் இருக்காது. இல்லைன்னா வேற எதுவும் மாசுக்களும் இல்லாமல் ஒரு ஈதர் 100% ஈதராக இருந்தால் அதை நம்ம அப்சல்யூட் சொல்லுவோம். ஆகவே அப்சல்யூட் ஈதர்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? டையத் ஈதர் சொல்லுவோம். டையத் ஈதர்ல எந்த விதமான மாசுக்களும் இருக்காது, மற்றபடி எந்த விதமான இம்பியூரிட்டிஸும் இருக்காது. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இட் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் வில்லியம்சன் சிந்தசிஸ். வில்லியம்சன் சிந்தசிஸ்னா நமக்கு தெரியணும், ஆல்கைல் ஹாலைடு
alkyl halide is treated with sodium alkoxide. Sodium alkoxide. இதுதான் நமக்கு வில்லியம்சன் சிந்தசிஸ். ஒரு ஆல்கைல் ஹாலைடு ஃபார் எக்ஸாம்பிள் C2H5X is treated with C2H5 sodium ethoxide. இப்போ என்ன நடக்கும்னா இந்த எக்ஸும் இந்த NAயும் வினை புரிஞ்சு நமக்கு என்ன புரிஞ்சிடும், NaX வெளியில போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, C2H5O C2H5 கிடைக்குது. ஸோ அப்போ it is obtained from Williamson synthesis. Williamson synthesis எதுக்கு பயன்படுகிறதுனா it is used to prepare either. அது symmetric either ஆக இருந்தாலும் சரி, இது வந்து symmetric either or asymmetric either. Asymmetric either ரெண்டு ஈதரையும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு பயன்படுகிறது. வெறும் டைஎத்தில் ஈதர் மட்டும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இல்லை, எந்த வகையான ஈதரையும் இந்த வில்லியம்சன் சிந்தசிஸ் முறையை பயன்படுத்தி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அது ஆல்கைல் ஹாலைடை சோடியம் ஆல்காக்சைடு மூலமாக வினைப்படுத்தும் பொழுது ஒரு ஆக்சிஜனுடைய சோடியம் டெரிவேட்டிவ் பிளஸ் ஒரு ஹாலஜனுடைய ஆல்கைல் காம்பவுண்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஈதரையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆனால் இங்கே டைஎத்தில் ஈதர் என்பது அப்சல்யூட் ஈதர், அதை ப்ரிப்பேர் பண்ண வில்லியம்சன் சிந்தசிஸ் முறையில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. 100% பியூர் ஈதரை வில்லியம்சன் சிந்தசிஸ் முறையில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. கம்பைன்டு ஈதரை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆகவே அப்போ வில்லியம்சன் சிந்தசிஸ் எதுக்கு பயன்படுது, ஈதர் ப்ரிப்பேர் பண்ண பயன்படுது. 100% ஈதர் இதில் பியூர் ஈதர் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகே, ரெண்டாவது is mixed with absolute alcohol. What is the meaning of absolute alcohol? Absolute alcohol na 100% alcohol. அப்போ ஆல்கஹாலுடைய percentage 100 இருக்கும்போது இதில் ஈதர் இருக்க வாய்ப்பில்லை, இப்போ நமக்கு ஆல்கஹால் வித் ஈதர்னா இது பெட்ரோலுக்கு பதிலாக கேட்டகால்னு சொல்ற ஒரு பொருளாக பெட்ரோலுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தலாம். சரியா, இதை நம்ம பயன்படுத்தலாம். பெட்ரோலுக்கு பதிலாக ஆல்கஹால் வித் ஈதர், இது பெட்ரோலுக்கு மாற்றாக நம்ம பயன்படுத்தலாம். அப்போ இது அப்சல்யூட் ஆல்கஹால்னு சொல்லும் பொழுது அதுலேயே 100% ஆல்கஹால் வந்துருச்சு. அப்போ இது ஈதருக்கு வாய்ப்பில்லை. நெக்ஸ்ட் பாருங்க, மூணாவது ஆப்ஷன் is totally free from moisture and peroxide. Totally free. சரிதானா, இங்க பாருங்க, free from moisture and other impurities இங்க peroxide. So free from moisture and peroxide. So this is the correct answer. பாருங்க, அடுத்து பாருங்க, it is contains trace of peroxide. peroxide கண்டுபிடிப்பதற்கு நம்ம என்ன பயன்படுறோம்னா கலோரிமெட்ரிக் டெக்னிக்ஸ், அதாவது டைட்டானியம் 4+ அயான்ஸை பயன்படுத்தி நம்ம கலோரிமெட்ரிக் டைட்ரேஷனுக்கு உட்படுத்தும் பொழுது அதனுடைய கலரை வச்சு நம்ம அதை பெராக்சைடாக கண்டுபிடிக்கலாம். அப்போ இதுவும் நமக்கு டைஎத்தீதனுடைய ப்ராப்பர்ட்டிஸில் வராது. ஓகே, அது டைட்டானியம் காம்ப்ளெக்ஸை பயன்படுத்தி பெராக்சைடை நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஆகவே டைஎத்தீதற்கான கான்செப்டில் பெராக்சைடு வராது. அப்போ கரெக்டான ஆப்ஷன் சி. அப்போ அப்சல்யூட் ஈதர்னா இட் இஸ் 100% ஈதர், இது ஃப்ரீ ஃப்ரம் மாய்ஸ்டர் அண்ட் பெராக்சைடு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின், ஈதர்ஸ் பிஹேவ் அஸ் பேசஸ். எது பேஸாக ஆக்ட் பண்ணுது? ஈதர்ஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் மினரல் ஆசிட். அதாவது ஒரு கூற்று கொடுத்துருக்கிறான், இந்த கூற்றில் என்ன சொல்றான், ஈதர்கள் காரங்களாக செயல்படுகிறது. எதன் முன்னிலையில்? அமிலங்களின் முன்னிலை. ஈதர்கள் காரங்களாக செயல்படுகிறது. அதற்கு காரணம் it is due to the presence of lone pair electron. It is due to the presence of lone pair of electrons on the oxygen. ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய தனித்த எலக்ட்ரான்கள், அப்ப ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய தனித்த எலக்ட்ரான்களின் காரணமாக ஈதர்கள் காரங்களாக செயல்படுகிறது. இதுதான் முழுமையான மீனிங். அப்ப நமக்கு பாருங்க, ஈதர் எழுது ROR காமன் ஃபார்முலா இதான். சரியா, ROR இது எதோடு வினைபுரிகிறது? அமிலங்களோடு. உதாரணமாக HCl அமிலங்களோடு வினைபுரிகிறது. இப்ப இங்க இருக்கக்கூடிய லோன் பேர் என்ன செய்யும், இந்த அமிலத்தில் இருக்கக்கூடிய அமிலம் பேஸ் தான் என்ன,
காரம்னா என்ன? காரம் ரெடி டு அக்செப்ட் H plus அயான். ரெடி டு அக்செப்ட் H plus ஹைட்ரஜன் அயனிகளை கவர்ந்தெடுக்கக்கூடிய தன்மையுடையவை காரங்கள். அப்ப என்னது? இங்க ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் அமிலங்களில் இருக்கக்கூடிய இந்த H plus அயனியை தன் பக்கம் இழுத்து என்ன உருவாக்கும்? RO, இங்க H, இங்க ஒரு பிளஸ், இங்க R, Cl மைனஸ். சோ ஒரு ஹைட்ரோனியம் டை ஆல்கைல் ஈத்தாக்சி ஹைட்ரோனியம் உப்புக்களை உருவாக்குகிறது. சரியா? சோ அப்ப இது ரெடி டு அக்செப்ட் H plus அயனி. ரெடி டு அக்செப்ட் H plus அயனி. பாருங்க, பேஸ். சோ பேஸ் உடைய தன்மை என்ன? அக்செப்ட் H plus அயனி. அக்செப்ட் கவர்ந்திழுக்க வேண்டும். H plus அயனியை இழுக்குதா? இழுக்குது இல்லையா? இழுக்குதா? H plus அயனி இழுக்குதா? இழுக்குது. ஆகவே கூற்று கரெக்ட். இது இழுப்பதற்கு காரணம் என்ன? H plus அயனியை இழுப்பதற்கு காரணம் என்ன? Due to the presence of lone pair. சரியா? Due to the presence of lone pair. சரியா? இந்த lone pair எலக்ட்ரான் H plus கவர்ந்து இழுக்கிறது. அப்ப அதுவும் சரியா? அதுவும் சரி. அப்ப கரெக்டான ஆப்ஷன் எதுங்க இருக்கு? If both assertion and reason ரெண்டுமே காரணமும் கூற்றும் காரணமும் சரி, காரணம் is the correct explanation of assertion. கூற்றுக்கு காரணம் மிக சரியானது. சரியா? so correct. so this is correct answer. okay, so lone pair எலக்ட்ரான் இருக்கிறதுனால தான் அது H plus இழுக்குது. H plus இழுத்தா தான் அது காரம். அப்ப ஏயும் ஆரும் சரி, ஆர் ஏக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, மற்றதெல்லாம் தப்பு. புரிதலையா கான்செப்ட் பிள்ளைகளா? ஓகே, அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த வீடியோவில் ஈதருடைய வேதிவினைகளை பற்றி பார்த்தோம். இது ரொம்ப ஒரு எளிமையான ஏரியா. ஆனால் அடிக்கடி ரொம்ப முக்கியமாக கட்டாயம் ஒரு கொஸ்டினாவது இந்த ஈதருடைய வேதிவினைகளில் இருந்து கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் புரிதலோடு அந்த நுணுக்கங்கள் ரொம்ப எளிதாக இருக்குது. இந்த வினைகள் அதை கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் படிப்பீர்களானால், அதை புரிந்து செயல்படுத்த முற்படுவீர்களானால் நிச்சயமாக இந்த ஈதர் பாடத்திலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை உங்களால் எளிதாக பதிலளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த வீடியோ பயனுள்ள விதத்தில் அமையும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.